அனைத்து தமிழ் நல்ல உள்ளங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்குக்காக கிடையாது. இதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது, நம்ம எந்த நிலவரத்துல இருக்கோம், எந்த சூழ்நிலையில இருக்கோங்கிற விஷயங்கள் புரிஞ்சா போதும். அதுக்காக மட்டுமே இந்த பதிவு. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பல லட்சம் கன அடி தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. பச்சை தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. அதை சேர்த்து வைக்க நாட்டுல ஒருத்தனுக்கும் சிந்தனை இல்ல. ஆனா பச்சை தண்ணியை விலைக்கு விற்கிறதுக்கு புத்தி வேலை செய்யுது. 10 ரூபாய்க்கு போத்தல் விக்குது. வாங்கி குடிச்சு விட்டு சிறுநீரகம் கழிக்க பேருந்து நிலையத்துக்கு போனா அவர் 10 ரூபாய் கேட்கிறாரு. சரி 10 ரூபாய் கடிச்சு விட்டு சிறுநீரகம் கழிக்க போனா அங்க சுத்தமா இருக்கான்னு பார்த்தா நரக வேதனை. கண்டிப்பா கேவலம் கக்கூச கூட ஒழுங்கா வச்சுக்க முடியல. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமண கோழி முட்டை அவரவருக்கு தெரியுது. தெரிஞ்சிருந்தும் கடந்து போயிட்டு காவிரியில ஓடக்கூடிய இன்னைக்கும் பாருங்க விருதுநகர் மாவட்டம் வருஷா வருஷம் அறிவிக்குது. 6 மாசம் மழை பெய்யலன்னா என் தாய்மார்கள் குடத்தை தூக்கிட்டு வீதியில இறங்கிடுறாங்க. அவ்வளவு பெரிய தண்ணி பஞ்சம் வந்து தலைவரிச்சு ஆடும். ஆனாலும் இவ்வளவு தண்ணி வீணா போகுது. சேர்த்து வைக்க ஏதாவது திட்டம் இருக்கா? இல்லையே. அப்ப எவ்வளவு ஆபத்தான பயணம். உண்மைதான். அனைவரும் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம எந்த மாதிரி நிலைமையில இருக்கோங்கிறது. மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. உயிர்களை படைக்கும் கடவுளுக்கு இணையானவன் தான் பயிர்களை படைக்கும் என் விவசாயி. கடவுளுக்கு நிகராக புதிக்கப்பட வேண்டிய விவசாயி நம் நாட்டில் மதிக்கப்படுவது கூட கிடையாது. கள்ளழகர் வைகையாற்றில், வரதராஜ பெருமாள் பாலாற்றில், பஞ்சநதீஸ்வரர் திருவையாற்றில். ஆனால் பாழாய் போன விவசாயி மட்டும் நட்டாற்றில் கிடையாது, சுடுகாட்டில், ஒரு நாட்டில், நடு ரோட்டில், ஒரு நாட்டில் விவசாயி அப்படிதான் சொல்லணும். அந்த தேசம் விழத் தொடங்கி விட்டது என்ற அர்த்தம். சோறு போடுற விவசாயி தான் முதல்ல அழிக்கிறாங்க. விவசாயிகள் தான் தூக்கு போட்டு சாகுறாங்க. வரிசையில் இருப்பதில்லை. ஒரு சைக்கிள் தயாரிக்கும் நிறுவனம் இன்னொரு சைக்கிள் தயாரிக்கும் நிறுவனத்திடம் போய் சைக்கிள் வாங்குவதற்கு வரிசையில் இருப்பதில்லை. ஒரு சட்டை தயாரிக்கும் நிறுவனம் இன்னொரு சட்டை தயாரிக்கும் நிறுவனத்திடம் போய் சட்டை வாங்குவதற்கு வரிசையில் இருப்பதில்லை. ஆனால் அரிசியை விளைவித்து தரக்கூடிய விவசாயி இலவச ரேஷன் அரிசியை வாங்குவதற்கு இதுதான் சூழ்நிலை. விளைவிக்கிற அவனுக்கு விலையும் நிர்ணயிக்க முடியல, அந்த அரிசியை அவனாலையும் பொங்கி திங்க முடியல. திரும்ப போய் கவர்மெண்ட் கிட்ட போய் ரேஷன் கடையில எப்படி சொல்றது, வெயில்ல கால் கடுக்க நின்று அந்த அரிசியை வாங்கி வீடு சேர்க்கறதுக்குள்ள போதும் இது. ஏன்னா நானும் ஒரு விவசாயியோட பையன் தான், எனக்கு அதோட வலி தெரியும். 3 வேளை உணவு உண்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நினைத்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டியது விவசாயிக்குத்தான். நம்மில் எத்தனை பேர் இதை செய்கிறோம்? நன்றி, வணக்கம். ஒரு சூப்பர் பதிவு. ஆனா இந்த பதிவெல்லாம் பார்த்துட்டு நிறைய இதையும் கடந்து போயிடுவீங்க. அது மட்டும் நல்லா தெரியும். இதையும் கடந்து போயிடுவீங்க. விவசாயிகளோட கஷ்டங்கள் யாருக்கும் தெரிய போறது கிடையாது. நம்ம எல்லாம் வெட்கப்படணும். ஏன் தெரியுமா? இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்துல மட்டும்தான் அவங்க தாய்மொழி பேசாம பட்டம் வாங்கலாம், காலேஜில் படிக்கலாம், ஆராய்ச்சி வாங்கலாம், பிஎஸ்சி வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்துல மட்டும்தான் அவங்க தாய்மொழி படிக்காம பட்டம். நம்ம வெட்கப்படணும், கண்டிப்பா வெட்கப்படணும். என்ன மாநிலம்? தமிழ்நாடு. ஆந்திராவில் தெலுங்கு படிக்காம பட்டம் வாங்க முடியுமா? கர்நாடகாவில் கன்னடம் படிக்காம பட்டம் வாங்க முடியுமா? மராத்தி படிக்காம பட்டம் வாங்க முடியுமா? ஒரியா படிக்காம பட்டம் வாங்க முடியுமா? தமிழ் தான் எல்லாத்தையும் கடந்து போயிடறானே, எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. கொஞ்ச மொழி பேசாம பட்டம் வாங்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஹிந்தி பேசாம பட்டம் வாங்க முடியுமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆனா வடக்கனுக்காக நம்ம தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் போர்டு, அவனுக்கு புரியாதுன்னு. கோயில்ல எங்க போனாலும் உண்மை, இது 100க்கு 100 உண்மை. அவனுக்கு புரியாதுன்னு நம்ம ஹிந்தியில பழக வைக்கிறோம். திருவண்ணாமலையில தெலுங்கு புரியாதுன்னு தெலுங்கர்களுக்காக தெலுங்கு பழகையில வைக்கிறீங்க. அப்புறம் பாலாஜி நார்த் இந்தியால இருந்து வர்றவங்களுக்கு புரியாதுன்னு அவங்க அண்ணாமலையரை பாலாஜின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்காக பஸ்ல பாலாஜி டெம்பிள்னு பேர் வைக்கிறீங்க. தமிழக அரசுன்னு போறது கிடையாது, அரசு பேருந்துன்னு போடுறீங்க. இதுல கேட்குறேன், எல்லா கோயில்களிலும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பார்த்தீங்கன்னா உள்ள பூந்துருச்சு எல்லா கோயில்லையும்.
போர்டு பார்த்தீங்கன்னா நேம் போர்டு எல்லாமே வந்து ஹிந்தியில் இருக்குது. ஏன் தமிழில் போட்டான்னா அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் போடுங்க, தமிழ் மேலே போடுங்க, இங்கிலீஷ் தமிழ் கீழே போடுங்க, வேலை முடிஞ்சிருச்சு. அவனுக்கு இங்கிலீஷ் தெரியலங்கிறதுக்காக நம்மளை அங்கே போனால் அவன் வந்து ஹிந்தி கற்றுக்கணுங்கிறான். ஆனால் அவன் மட்டும் இங்கே வந்தால் நம்ம தமிழ் கற்றுக்க மாட்டான், இங்கிலீஷ் கற்றுக்க மாட்டான். அவனுக்காக நம்ம வந்து ஹிந்தியில் போர்டு வைக்கணும்ல. இந்த பதிவு எல்லாமே வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரியும். இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு கடந்து போயிடாமல் இதை முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. சரிங்களா? இது இன்னும் நிறையா இருக்குது. இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு 0.1% தான் இந்த பதிவில் இருக்கு. இன்னும் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் பதிவிட்டால் நம்ம அரசியல் பேசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை எல்லாருக்கும் போய் கொண்டு போய் சேருங்க. எல்லாரும் விவசாயிகள் வாழ்ந்தால் மட்டும்தான் விவசாயிகளை சுற்றி நம்பி இருக்கிற அனைத்து உயிர்களும் வாழ முடியும். விவசாயிகள் வந்து வயிற்றெரிச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டால் அனைவருமே சோறு இல்லாமல் பட்னியாக கிடக்கணும். அந்த வயிற்றெரிச்சலுக்கு நம்ம உள்ளாவோங்கிறத இந்த பதிவில் இட்டிருக்கேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.